ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ். இப்போ நம்ம லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். விசித்ராவும் அர்ச்சனாவும் பயங்கரமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. விசித்ரா பல உண்மைகளை உளறிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தினேஷை பத்தி புட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சேவேஜான ரிப்ளை பண்றாங்க. அர்ச்சனா வேற லெவல்ல இருக்குது. விசித்ரா ஒரு நிமிஷம் மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்றது இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். நேத்து அர்ச்சனாவும் விசித்ராவும் தனியா நைட் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப பர்சனலான விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. விசித்ரா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கார் ரொம்ப நல்லா டிரைவ் பண்ணுவேன், எனக்கு கார் டிரைவ் பண்றது ரொம்பவே பிடிக்கும், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அந்த மாதிரி தான் கார் ஓட்டுவேன் அப்படின்றாங்க. உடனே அர்ச்சனா சொல்றாங்க, எனக்கும் கார்னா உயிர், என்னோட லைஃப்ல எனக்குன்னு ஒரு கார் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே முன்னேறிச்சுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு என் கார் எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. என்னோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதை நான் என்னோட கார் கிட்ட தான் காட்டுவேன் அப்படின்னாங்க. நான் பாண்டிச்சேரி வரைக்கும்லாம் போயிருக்கேன் அப்படின்றாங்க. அதே தான் விசித்ராவும் சொல்கிறாங்க, நானும் பாண்டிச்சேரி வரைக்கும்லாம் போயிருக்கேன், ஏதாவது ஒன்றுனா பாண்டிச்சேரி வரைக்கும் போய் அங்கே மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கேமை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது விசித்ரா தினேஷை பற்றி சொல்கிறாங்க. தினேஷை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டிலே ரெண்டு பேர் தான் கரெக்டான பாயிண்ட்டை வைப்பீங்க, நீயும் தினேஷும் தான் 2 பேரும் கரெக்டான பாயிண்ட்டை வச்சு பேசுவீங்க. என்ன, நீ எல்லாத்தையும் கிளியர் கட்டாக நல்லா பேசுவ, ஆனால் தினேஷோட லாங்குவேஜ் மட்டும் சரி இருக்காது, அவ்வளோதானே தவிர தினேஷ் அவரோட கருத்தை கரெக்டாக சொல்லுவார், அவரோட பாயிண்ட்டை ரொம்பவே கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு விசித்ரா சொல்கிறாங்க. எனக்கு சண்டைன்னு போட்ட உடனே நான் உடனே போய் பேசிடுவேன், உடனே போய் சமாதானப்படுத்திடுவேன். இதை எல்லாருமே ரொம்ப ஃபேக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஃபேக் கிடையாது. நான் எப்போவுமே ஒரு சண்டை போட்டால் அடுத்து சமாதானம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது என்னோட சாதாரண இயல்பு. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. முக்கியமாக தினேஷ் புரிஞ்சுக்க மாட்டாரு. எனக்கு அவருக்கும் நிறைய சண்டை வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அர்ச்சனா என்ன ஆச்சு, என்ன சண்டை மேம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அவங்களோட சண்டையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் நான் போய் தினேஷ் கிட்ட பேசி அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ கூட ஒரு சண்டை போடணும் தான் நினைக்கிறாரு. என் மேலே அவ்வளோ வன்மத்தை வச்சுட்ருக்காரு. அவர் அந்த பேட்சப்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஓகே சொல்லவே மாட்டுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அதுக்கு அர்ச்சனா ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. அப்போது அர்ச்சனா வேறு லெவலில் ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேம் உங்கள் 2 பேருக்குமே ஈகோ இஷ்யூஸ் இருக்குது மேம், நீயா நானான்னு 2 பேருமே இருந்துகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்? நீங்களும் இறங்கி போகணும், அவரும் இறங்கி போகணும், 2 பேரும் இறங்கி போனால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமே தவிர மற்றபடி இந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது அப்படின்னு செம்மையாக சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இல்லைம்மா, எனக்கெலாம் ஒன்றும் ஈகோ இல்லைம்மா அப்படின்னு சொல்லி விசித்ரா சொல்கிறாங்க. விசித்ரா அப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை தான் சொல்கிறாங்க, மேம் அக்செப்டன்ஸுன்றது இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி எதாவது பிரச்சனை வந்துட்டே தான் மேம் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விக்ரமை பற்றி பேசுகிறாங்க. விக்ரமை பற்றி பேசும்போது விசித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த விக்ரம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிளேயர் தான், ஆனால் ஒருத்தவங்களோட கேமை டிமின் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க இது பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. விஜய் அவன் ஜெயிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு இவனுக்காக அந்த காயினை கொடுத்தான். இவன் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு காயினை வாங்கினா, ஆனால் அவன் விளையாடக்கூடாது அப்படின்னு அவன் நினச்சான்ல, அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ நீ சிம்பத்தி வச்சு 5 ஸ்டார் வாங்கிட்டு கொடுத்தவனுக்கே நீ ஆப் வைக்கிற அப்படின்னா உன்னோட கேம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான கேமாக இருக்கும் அப்படின்றாங்க. அர்ச்சனாவும் அதே தான் சொல்கிறாங்க. ஆமாம் மேம், கரெக்ட் மேம், நீங்கள் சொல்கிறது. நிறைய பேர் இவர் கிண்டல் பண்ணுவாங்க, அப்போல்லாம் எதுவுமே பேச மாட்டார், ஆனால் நான் எதாவது சொன்னால் மட்டும் உடனே அதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டுருவார் அப்படின்னு சொல்லி விக்ரமை பற்றி புட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அர்ச்சனா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் கேம் விளையாடி ஜெயிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை மேம், நான் கப்பு வாங்கும்போது எல்லாருமே சந்தோஷப்படணும், ஆமாம் விஜய் அர்ச்சனா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படணுமே தவிர அதில் நான் மட்டும் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. உங்களோட ஒரு ஹோல் கான்வர்சேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் விசித்ராவுக்கு நீங்கள் யாருமே கிடையாது, அவங்க மட்டும் தனியான ஒரு பிளேயராக தான் இருந்துகிட்ருக்காங்க. பிகாஸ் எல்லாருக்குமே ஒருத்தர் ஒரு கம்பெனியன் மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. அவங்களோட ஏஜுக்கு, அவங்களோட ஏஜ் குரூப்புக்கு யாருமே அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப்போ கம்பெனியனோ இல்லாததுனால அவங்க ரொம்பவே தனியாக ஃபீல் பண்ணி தனிமையில் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அர்ச்சனா ஒரு நல்ல கம்பெனியனை பேசி அவங்கள ரொம்ப சால்வ் பண்ணி அவங்களையும் ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.